நெக்ஸ்ட் இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அடுத்த எக்ஸசைஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மீன்னா என்ன, வேரியன்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும்ப்பா. பாருங்கள், சப்போஸ் எக்ஸ் இஸ் ரேண்டம் வேரியபிள் வித் ப்ராபபிலிட்டி மாஸ் ஆர் டென்சிட்டி ஃபங்க்ஷன். மாஸ் ஃபங்க்ஷன் ஆர் டென்சிட்டி ஃபங்க்ஷன். மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது எக்ஸ் இஸ் என்னது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லும்போது எக்ஸ் இஸ் என்னது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். if of x the expected value or mean, expected வேல்யூனாலும் மீன்னாலும் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனாலும் சேம் மீனிங் தானே. மீன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எல்லாமே சேம் மீனிங். ஆஃப் எக்ஸ் டெனோட்டட் பை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் மியூ. மியூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எல்லாத்துக்கும் மீனிங் என்ன, மீன். மீனுக்கு வந்து சிம்பிள் பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை படிக்கும்போது இ ஆஃப் எக்ஸ் முடிக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு இல்லை மீன் படிக்கலானே. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் இன்டர்வலாக மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். டிஸ்கிரீட்டாக இருந்தால் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் இன்டகிரேஷன் வரும், இன்டர்வலாக மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது வந்து மீனுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இதே கேத் மூமெண்ட்டாக இருந்தால் அந்த எக்ஸோட பவரில் கே போட்டுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு வேரியன்ஸு மீன் பார்த்தாச்சா. மீன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு சிம்பிள் வந்து. வேரியன்ஸ் பாருங்கள், த வேரியன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டெனோட்டட் பை வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் வி ஆஃப் எக்ஸ் ஆர் சிக்மா ஸ்கொயர்னு சொல்லலாம். சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு வி ஆஃப் எக்ஸ், இந்த 3 சிம்பிளில் நீங்கள் சொல்லலாம் இதை வேரியன்ஸை. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்ம் என்ன பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இல்லை அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்னது, மீன் தானே. மீனுக்கு சிம்பிள் மீ போட்டுக்கலாமா. அது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீ த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். சிம்பாலிக் ஃபார்மில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்ம் என்னதுப்பா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். Expectation of constant, answer வந்து என்னது constant. Expectation of C, that is another C is a constant. Expectation of ax plus b is equal to a into expectation of x plus b. இல்லை a comma b are constant. Variance of constant is equal to 0. Variance of constant is equal to 0. Variance of ax plus b is equal to a square into variance of x. இந்த variance of b வந்து constant, அதுக்கு 0 ஆயிரும். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ஷனில் படிச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் கான்ஸ்டன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0. வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அடுத்தபடியாக இந்த ஃபார்முலாவாக எப்படி இருந்துச்சுன்னு இந்த தேரம் எல்லாம் படிச்சுக்கணும். நீங்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்கும் படிச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறோம், அதனுடைய ப்ரூஃப். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தெளிவாக பாருங்கள், டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இதில் பாருங்கள், ப்ரூவ் தட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ரூவ் தட்லாம் நல்லா பாருங்கள். அடுத்தபடியாக வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மில் எப்படி எழுதி பாருங்கள். ஓகேவா? இந்த 3 ப்ரூஃபும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி பார்த்துக்கணும். அடுத்தபடியாக இப்போது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டியது மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மீனுக்கு ஃபார்முலா என்ன. மீனுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால், அதே இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் இன்டர்வலாக மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. ஓகேவா? இன்டர்வலாக மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. ஓகேவா? அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா வந்து வேரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரூஃபும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ரூஃப் ஒரு சில நேரங்களில் கேட்கலாம். ஓகேவா? நல்லா பார்த்துச்சுக்கோங்க. தேங்க்யூ.